நேர்களே, இப்போ முக்கியமாக நாம் பார்க்குறது என்னென்னா, ஓபிஎஸ் திடீர்னு இந்த அணிக்கு வந்துட்டார். எந்த அணிக்கு? திமுகவுக்கு. கட்சியில் சேர்ந்தாருன்னு வருது, இன்னைக்கு வந்துடும் அனௌன்ஸ்மெண்ட்டு. சேரலைன்னு வருது, கூட்டணின்னு வருது, பல குழப்பங்க. ஓபிஎஸ் இதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே அனுப்பி வச்சிட்டார். மனோஜ் பாண்டியன் அனுப்பி வச்சார், வைத்திலிங்கத்தை அனுப்பி வச்சார். இப்படி எல்லாருமே இந்த பக்கம் வந்தாங்க. ஓபிஎஸும் உள்ளே வந்துட்டார். வந்தது மட்டும் இல்லாமல் யார்? ஓபிஎஸ் சாதாரணமான இல்லைங்க, அம்மாவுடைய மிக முக்கியமான ஆளுமை. அவர் 3 முறை முதலமைச்சராக இருந்தார். மரணத்திற்கு அப்புறம் முதலமைச்சர் இருந்தார். பிளசன்ட் ஸ்டே ஹோட்டல் பிரச்சனை வரும்போதும் அவர் தான் முதலமைச்சராக இருந்தார். அந்த அளவுக்கு நம்பிக்கையான இருந்தார். ஓபிஎஸ் இந்த அளவிற்கு அசிங்கப்பட்டு போனதின் காரணம் யார்? ஓபிஎஸ்ஐ இந்த அளவுக்கு அவமானப்படுத்தியது யார்? ஓபிஎஸ்ஐ வீதிக்கு இழைத்து திமுகவில் சேர்றதுக்கு காரணமாக இருந்தது யார்? யாரும் இல்லை, பாஜக தான். ஏன்னா பாஜகவுடைய தன்மை எந்த அளவிற்கு என்றால், இதுதான் பாரதிய ஜனதா. இதை விட கேவலமான நிலைகளை எடப்பாடி பழனிசாமி சந்திக்க போகிறார். பாரதிய ஜனதா எவனையும் அடிமையாகத்தான் வைக்குமே தள்ளாமல் யாரையும் சக நட்பனாக அவன் வைக்க மாட்டார்கள். ஏனென்று கொண்டால், மத்தியில் இருக்கக்கூடிய மோடியும் அமித்ஷாவும் இயற்கையாகவே அவர்கள் அப்படித்தான். அவர்களுடைய நடவடிக்கை அப்படித்தான் இருக்கிறது. இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதாவுடைய மத்திய தலைமை எல்லோரையும், வேற ஒன்றும் இல்லைங்க, கட்சியினுடைய நிர்வாக தலைவரே பின்னாடி போய் உட்காருன்னு சொன்ன அத்வானி அவர்களுக்கு ஏற்பட்ட அவமானம், அத்வானி அவர்களுக்கு ஏற்பட்ட கேவலம், அத்வானி அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு மோசமான நிலை உலகத்தில் எடப்பாடிக்கு ஏற்படாது. இல்லது அது பேர் என்னது, ஓபிஎஸ்க்கு ஏற்படாது. இன்னைக்கு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க. ஏன்னா அன்றைக்கு ஓபிஎஸ் அவர்கள் மௌனமாக இருந்திருந்தார். அன்னைக்கு திருமதி சசிகலா அவர்கள் பெங்களூருக்கு சென்று வர காட்டியும் ஓபிஎஸ் முதலமைச்சர் இருந்திருப்பார். கட்சி பிளவுபட்டிருக்காது, கட்சி நல்லா வந்திருக்கும். ஆனால் என்ன செஞ்சார்? நிலைமை யூகிக்காமல் இதே சூத்திரதாரியாக இருந்த யாரு, மோசமான நிலைக்கு உள்பாக்கிய துக்ளக் குருமூர்த்தி ஆர்எஸ்எஸ்னுடைய செய்தியை கேட்டு இதே ஓபிஎஸ் பகடைக்காயாக அவர்கள் பயன்படுத்தியதன் விளைவு, வக்கற்று வாழ வழியிட்டு திக்கிட்டு நிற்கின்ற ஒரு தலைவனாக 3 முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் இன்றைக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத திமுகவில் போய் சரண்டர். அந்த சரண்டருக்கு பெரும் காரணங்களும் சொல்லப்படுகின்றது. நமக்கு கிடைச்ச தகவல்கள் ஆதாரம் இருக்குதோ இல்லையோ, பலாயிரக்கணக்கான முதலீடுகளை சென்னையில் ஒரு குறிப்பிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு செய்ததாகவும், அந்த பணம் முழுவதுமாக தற்போது திமுக வசம் உச்சபட்ச ஒருவர் கையிலே இருப்பதாகவும், அந்த நிர்வாகம், அந்த நிறுவனமே அவர் கையில் போயிட்டான். யாருங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும். அதை கலட்டி கொள்வதற்காகவும் அவர் அங்கே அணி அமைத்திருக்கிறார், கூட்டணி அமைத்திருக்கிறார் என்ற பேச்சையும் அரசல் புரசலாக வந்து கொண்டிருக்கிறது. ஓபிஎஸ் திமுகவில் சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, கூட்டணி அமைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா 3 முறை முதலமைச்சராக இருந்த ஒருவர், அதிமுகவினுடைய நம்பிக்கை அல்ல உச்சபட்ச பதவிக்கு சென்ற ஒருவர் கேட்பார்ட்டு சொல் கேட்டதனால் இன்னைக்கு அதிமுக சுக்குநூறா போயிருக்கு, பாலா போனதுக்கு காரணம் எடப்பாடி அனைவரையும் வெளியே அனுப்புவது 2ஆம் மட்டம். முதல் மட்டம் அமைதியாக இல்லாமல் தர்மயுத்தம் நடத்தி நாசமா போனதின் காரணமாக பாரதிய ஜனதா தனது திட்டத்தை வலிமையாக தமிழ்நாட்டில் அமல்படுத்தியதன் விளைவு ஓபிஎஸ்ஐ பிரித்தார்கள், இபிஎஸ்ஐ 2ஆம் பிரித்தார்கள். 2 பேருக்கு இடையில கூட்டணி அமைத்தது மோடி சொல்லித்தான் நாங்கள் கூட்டணி அமைச்சேன்னு சொன்னா, இதே ஓபிஎஸ் இபிஎஸ்ஸின் மூலம் அழுத்தம் கொடுத்தப்பட்டு டிடிவி தினகரன் அவர்கள் ஒதுக்கப்பட்டார். விளைவு 3வது அணியாக அவர் பிரிந்து அமமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார். திருமதி சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து வந்தபோது இந்த குழப்பங்கள் எல்லாம் பார்த்து அவர் மனம் புதுங்கி 5 ஆண்டுகளாக அமைதி வேணும்னு கேட்டார். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, கடுமையான மோசமான வாக்களெல்லாம் பயன்படுத்தினாங்க. கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல், இறக்கம் இல்லாமல். இந்த 2 பேருமே சசிகலா அம்மையாருடைய ஆட்கள். யாரு? ஒன்று ஓபிஎஸ், இன்னொன்று யாரு? இபிஎஸ். 19வது இடத்துல நின்னார்.
அம்மா இறந்திருக்கிற போது செல்வி ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு ஒரு அன்சர்டினிட்டி இருக்கிறது, நீங்க தான் வந்து கட்சியை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்ன முதல் இடத்துல ஓபிஎஸ், 19வது இடத்துல தலை குனிஞ்சு நின்றார், 2வது இடத்துல மதுசூதனன் அவைத்தலைவர், இவங்கெல்லாம் இருந்தாங்க. அந்த 19வது பக்கத்தில் இருந்த ஒருவனை கூப்பிட்டு நான் செல்கிறேன், ஏன்னா நீ ஆட்சி கவனிச்சுக்கோ அப்படின்னு கையில கொடுத்துட்டு போனா, இவன் செய்த துரோகம் இன்றைக்கு அவருக்கும் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது. விளைவு யாருக்கு லாபம்? பாரதிய ஜனதா. செங்கோட்டையன் பிரிஞ்சு போயிட்டார். அரங்கநாயகத்தோடு கட்சி ஆரம்பித்தவர், அரங்கநாயகத்தோடு டாக்டர் எம்ஜிஆரோடு இருந்தவர், இப்பொழுது அவர் தனியாக போகிற நிலை. ஓபிஎஸ் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் திமுகவோடு போகின்ற நிலை. சசிகலா அம்மையார் அவர்கள் பொறுத்து 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 5 ஆண்டுகள் ஒருங்கிணைப்போம் ஒருங்கிணைப்போம் ஒருங்கிணைப்போம். இன்னைக்கு வரக்கூடிய 24ஆம் தேதி ஒரு புதிய அறிவிப்பு வரப்போகிறது. அமமுக தனித்து விடப்பட்டிருக்கிறது. இன்னும் எல்லோரும் அங்கேயும் இங்கேயும் போயிட்டாங்க. இதுக்கு காரணம் யார்? பிஜேபி தான். அவ்வளவு நாசகார சக்திகளுக்கும் இந்த அளவிற்கு அதிமுக அழிவுக்கு போகிறது என்றால் வித்யாசாகர் என்ற ஒருவனை இந்திய அரசியல் அமைப்புக்குள் உட்பட்டு வரவிடாமல் தடுத்தது பிஜேபியினுடைய மத்திய தலைமை. விளைவு அங்க அவரை உட்கார வச்சு சசிகலா அம்மையார் அவர்கள் சிறைக்கு போகிற போது இவர்களை எல்லாம் அடிமைகளாக மாற்றி ஓபிஎஸ் தர்ம யுத்தத்தை கொண்டு வந்து ஒரு பெரிய பகை ஏற்படுத்தி இபிஎஸ்ற்கு இரட்டை தலைமையை கொடுத்து இப்ப இபிஎஸ் இவங்களுக்கு ரிவிட்டு வைக்கிறதுனால இப்ப இபிஎஸ்ஐ காலி செய்வதற்கு பாரதிய ஜனதா திட்டம் போடுது. எந்த அடிப்படையில் டிடிவி போய் சேர்ந்தான்னு தெரியல, வேற ஒண்ணும் இல்லை. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், வரலாற்றில் இப்படி ஒரு தோல்வி இல்லை என்கின்ற அளவுக்கு ஒரு தோல்வியை எடப்பாடி சந்திப்பார். முக்குளத்தோருடைய வாக்கை எந்த காலத்திலையும் எடப்பாடி வாங்க மாட்டார். எடப்பாடியும் இல்லை, என்டிஏயும் வாங்காது, யாரும் வாங்க மாட்டாங்க. அடிப்படை அதிமுக தொண்டனும் ஓட்டு போட மாட்டான். சரிதா? நான் மட்டும்தான் ஒருவன், எனக்குத்தான் அந்த கட்சி அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு கட்சியை மாற்றி போயிருக்கிற எடப்பாடினால் எந்த தவறும் செய்யாம இந்த 2 பேருமே என்ன செஞ்சாங்க? இப்போ சசிகலா அம்மா என்ன செஞ்சாங்க? உனக்கு என்ன தவறு பண்ணாங்க? எந்த தவறும் பண்ணலையே. நீ யாருன்னே தெரியாது, யாருக்கும் தெரியாத ஒருத்தனை கையை பிடிச்சி இந்த உலகத்திலே உயர்ந்த பதவி மாதிரி இந்தியாவிலே ஒரு மாநிலத்தின் முதல்வனை ஆக்கி வச்சதான் உனக்கு செஞ்சது தப்பா? உனக்கு எதிராக பேசல, உங்களுக்கு எதிராக எந்த விதமான தவறான நடவடிக்கையும் செய்யல. 40 வருஷம் அதிமுக இருந்துச்சு. 1987 கட்சி ஜார்ஜியன் நிற்கும் போது கட்சி அழிஞ்சிருன்னு ஒரு காலகட்டத்தில் செல்வி ஜெயலலிதா வெளியே போயிடுவாங்கங்கிற ஒரு சூழ்நிலையில் சசிகலா அவர்கள் தான் கட்சி காப்பாற்றினார். அன்றைக்கு பெரியவர் நடராசன் அவர்களுடைய பணி எல்லோருக்கும் தெரியும். ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடுத்தாங்க, அதை காப்பாற்றி 91 வெற்றி, 96 அவங்க தோல்வி, 98 நாடாளுமன்றம், 2001 மீண்டும் அம்மா வெற்றி, 2006 மைனாரிட்டி, 11 இருந்து 21 வரைக்கும் வெற்றி, தனிச்சு நின்று 37 இடங்களில் வெற்றி, 60% ஓட்டு, 59.8. நீங்க 18 ஆக்கி இந்த கூட்டணி, இந்த சனாதன கூட்டணி அதிமுகவை அழித்து அந்த இடத்துல வர்றதுக்கு தான் ஏற்படுத்தப்பட்ட அந்த விஷை ஜந்து இன்னைக்கு ஒரு அசிங்கமான லெவலில் திமுகவோட போய் அவங்க சேரலாமா என்ற கேள்வி அடிப்படை அதிமுக காரன்ட்ட வந்துடுச்சு. வரத்தானே செய்யும். அவங்க இப்போ நான் அதிமுக இல்லை, பார்க்குறவங்களும் அதிமுக இல்லை. ஆனால் அதிமுகவில் எதுக்கு எம்ஜிஆர் விசுவாசியா இருக்கான், லாயல் பர்சன், அவ்வளோ பேர் ஏன் அதிமுகவில் இருக்கான் அப்படின்னு கேட்டால், அவனுக்கு தீய சக்தின்னு 1973 எம்ஜிஆர் அவர்கள் வெளியே வந்த பிறகு, உலகம் சுற்று வாலிபன் நடந்த பிறகு, மாயத்தேவர் போட்டியிட்ட பிறகு, எமர்ஜென்சி வந்த பிறகு, 77 தனித்து நின்ற பிறகு, 80 வெற்றி பெற்ற பிறகு, புரூக்லினில் இருந்த பிறகு, 87 மரணித்த பிறகு, ஜார்ஜியானியாக பிரிந்த பிறகு, 91 வெற்றி பெற்ற பிறகு, இத்தனை காலத்திலும் பிளசன்ட் ஸ்டேஸ் ஹோட்டல் தீர்ப்பு, 60 கோடி வழக்கில் சிக்க வச்சது, எல்லாவற்றையும் பார்த்து ஒற்றுமையாக இருந்த நீ தர்மயுத்தம் நடத்தினது குருமூர்த்தி சிரித்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சனாத தலைவர்கள்லாம் சிரித்து கொண்டு இருக்கிறார்கள். காரணம் யார்? இந்த இயக்கத்தை பால்படுத்தியது முழுக்க முழுக்க பாஜக.
பாஜகவின் கைப்பாவையாக ஓபிஎஸ் மாறி போனது. தர்ம யுத்தம் அன்னைக்கு நடத்தாமல் இருந்திருந்தா இன்றைக்கு நீ தான் முதலமைச்சராக இருந்திருப்பீங்க. நீங்க இருந்திருப்பீங்க. 1 இல்ல 2 இல்ல 3வது 4வது நீங்க தொடர்ந்திருப்பீங்க. ஆனா உங்களை பிரிச்சு நீங்க அவமானப்பட்டு இன்னைக்கு எந்த அடிப்படை கட்சி உங்களுக்கு எதிராக இருக்கிறதோ, திமுக வேற ஒரு கட்சி, அங்க போய் சரண்டர் ஆகக்கூடிய அளவிற்கு நீங்க வந்துட்டீங்க. ஆனா உங்களுடைய ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தை கையை விட மாட்டான். ஏன்னா தனிச்சு நின்று திரு ஓபிஎஸ் 3 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறார். இப்ப ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு டிடிவியும் தனது செல்வாக்கை இழந்திருக்கிறார். கடும் சினமுற்றிருக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் வாக்குகள் அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ ஏன் டிடிவிக்கும் கிடைக்காது. பெருமாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அவர் அதிமுகவை விட்டு திமுகவில் உயர்ந்த பதவிக்கு போவார் என்று சொல்லப்படுகிறது. அல்லது அதிமுகவை விட்டு அவர் கூட்டணி அமைப்பார் என்று சொல்லப்படுகிறது. எப்படியோ இதுதான் தற்போதைய நிலை. இனி எஞ்சிய காலத்தை அவர் இப்படித்தான் ஓட்ட வேண்டும். இதுதான் ஓபிஎஸ் நேற்று முதலமைச்சரை சந்தித்தது. மீண்டும் அடுத்த செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.